பார்த்திபன் கனவு அத்தியாயம் 2 தொடர்கிறது. சும்மாவா என்று பொன்னன் சொல்லிக்கொண்டே அவளுடைய சமீபம் சென்றான். கோபம் கொண்ட அவளது முகத்தை தன் கைகளால் திருப்பினான். வள்ளி புன்னகையுடன் தன் முகத்தின் மேல் விழுந்திருந்த கூந்தலை இடது கையால் எடுத்து சொருக்கு போட்டுக்கொண்டு, சீக்கிரம் வந்து விடுகிறாயா என்று சொல்லிவிட்டு பொன்னனை அண்ணாந்து பார்த்தாள். பொன்னன் அவளுடைய முகத்தை நோக்கி குனிந்தான். அப்பொழுது வெளியிலிருந்த எத்தனை நேரம் பொன்னா என்று கூச்சல் கேட்கவே பொன்னன் திடுக்கிட்டவனாய் இதோ வந்துவிட்டேன் என்று கூச்சலிட்டு கொண்டே வெளியே ஓடினான். பொன்னன் போன பிறகு வள்ளி வீட்டு காரியங்களை பார்க்க தொடங்கினாள். குடிசை மொழுகி சுத்தம் செய்தாள். மரத்தடியில் கட்டியிருந்த எருமை மாட்டை கறந்து கொண்டு வந்தாள். பிறகு காவேரியில் மரக்கிளைகள் தாழ்ந்திருந்த ஓரிடத்தில் இறங்கி குளித்துவிட்டு வந்தாள். சேலை மாற்றி கொண்ட பிறகு மறுபடியும் அடுப்பு மூட்டி சமையல் செய்ய தொடங்கினாள். ஆனால் அவளுடைய மனது என்னமோ பரபரவென்று அலைந்து கொண்டிருந்தது. அடிக்கடி குடிசை வாசலுக்கு வந்து தன்னுடைய கரிய பெரிய கண்களை சுழற்றி நாலாபுறமும் பார்த்துவிட்டு உள்ளே போனாள். ஏதோ விசேஷ சம்பவங்கள் நடக்கப் போகின்றன என்று ஆவலுடன் எதிர்பார்த்தவளாய் தோன்றினாள். அவள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சற்று நேரத்துக்கெல்லாம் உறையூர் பக்கத்திலிருந்து 10-15 குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட 2 வெள்ளை புறவிகள் ஒரு தந்தப்பல்லுக்கும் வந்தன. அந்த வெண்புறவிகளின் மேல் யாரும் வீற்றிருக்கவில்லை. பல்லக்கும் வெறுமையாகவே இருந்தது. திடகாத்திர தேகனான 8 பேர் பல்லக்கை சுமந்து கொண்டு வந்தார்கள். எல்லோரும் தோணித்துறைக்கு சற்று தூரத்தில் வந்து நின்றார்கள். பல்லக்கு கீழே இறக்கப்பட்டது. குதிரை மீதிருந்தவர்களும் கீழே இறங்கி குதிரைகளை மரங்களில் கட்டினார்கள். இதையெல்லாம் குடிசை வாசலில் நின்று வள்ளி கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அப்படி நிற்பதை பார்த்த வீரர்களில் ஒருவன், அண்ணே, வள்ளியிடம் தண்ணீர் வாங்கி குடித்துட்டு வரலாம் என்றான். அட வேலப்பா, காவேரி நிறைய தண்ணீர் போகின்றது, வள்ளியிடம் எண்ணத்திற்கு தண்ணீர் கேட்கப் போகிறாய் என்றான் மற்றவன். இருந்தாலும் வள்ளியின் கையால் தண்ணீர் குடிப்பது போல ஆகுமாண்ண? இப்படி பேசிக்கொண்டு இருவரும் குடிசை அருகில் வந்து சேர்ந்தார்கள். வள்ளி, கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் தருகிறாயா என்று வேலப்பன் கேட்டான். வள்ளி உள்ளே விரைவாக சென்று சட்டியில் மோர் எடுத்து கொண்டு வந்து 2 பேருக்கும் கொடுத்தாள். அவர்கள் குடிக்கும் பொழுதே, மகாராஜா இன்றைக்கு உறையூருக்கு போகிறாராமே, ஏன் இவ்வளவு அவசரம்? இந்த மாதமெல்லாம் அவர் வசந்த மாளிகையில் இருப்பது வழக்கமாயிற்றே என்று கேட்டாள். எங்களை ஏன் கேட்கிற வள்ளி? உன்னுடைய புருஷனை கேட்கிறது தானே. படகோட்டி பொன்னனுக்கு தெரியாத ராஜ ரகசியம் என்ன இருக்கிறது என்றான் வேலப்பன். காலையில் சாப்பிட உட்கார்ந்தார். அதற்குள் அவசரமாய் ஆள் வந்து மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லவே எழுந்து போய்விட்டார். சரியாக சாப்பிடக்கூட இல்லையே என்றாள் வள்ளி. பாரப்பா, புருஷன் பேரில் உள்ள கரிசனத்தை பொன்சாதி என்றால் இப்படியல்லவா இருக்க வேணும் என்றான் வேலப்பன். வள்ளியின் கன்னங்கள் வெட்கத்தால் குழிந்தன. சரிதான், போங்கள், பரிகாசம் போதும் என்றார். இல்லை வள்ளி, இந்த மாதிரி பரிகாசம் எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு செய்ய போகிறோம் என்றான் வேலப்பன். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? என்ன சமாசாரம் என்று தான் சொல்லுங்களேன் என்றாள். வள்ளி, பெரிய யுத்தம் வரப்போகிறது, தெரியாதா உனக்கு? ஆமாம், யுத்தம் யுத்தம் என்றுதான் பேச்சு நடக்கிறது. ஆனால் என்னத்துக்காக யுத்தம் என்றுதான் தெரியவில்லை. 4-5 வருஷமாய் நமது மகாராஜா காஞ்சி நரசிம்மவர்ம சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டவில்லை. வடக்கே படையெடுத்து போயிருந்த சக்கரவர்த்தி திரும்பி வந்து விட்டார். நமது மகாராஜா 4 வருஷமாய் கப்பம் கட்டாததற்கு முகாந்திரம் கேட்பதற்காக தூதர்களை அனுப்பியிருக்கிறாராம். அவர்கள் இன்றைக்கு வந்து சேர்வார்களாம் என்றான் வேலப்பன். இதற்காக யுத்தம் ஏன் வர வேண்டும்? 4 வருஷத்துக்கு கப்பத்தை சேர்த்து கொடுத்து விட்டால் போகிறது என்றாள் வள்ளி. அதான் நம்முடைய மகாராஜாவுக்கு இஷ்டமில்லை. முன்வைத்த காலை பின்வைக்க முடியாது என்கிறார். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே நடு ஆற்றில் படகு வருவது தெரிந்தது. வேலப்பனும் இன்னொருவனும் உடனே திரும்பி போய் மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் படகு துறையை அடைந்தது. இது பொன்னன் போகும்பொழுது துள்ளிக்கொண்டு போன சாதாரண படகல்ல. அழகிய வேலைப்பாடுகளுடன் ஒரு பக்க விமானம் அமைத்து செய்திருந்த ராஜா படகு. படகின் விமானத்தில் 3 பேர் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் ராஜ குடும்பத்தினர் என்று தெரிந்து கொள்ளலாம். பார்த்திப சோழ மகாராஜாவும் அருள்மொழி மகாராணியும் இளவரசர் விக்ரமானுத்தனும் அவர்கள். அறையில் பூண்ட உடைவாலும் கையில் தேடிய
கையில் நெடிய வேலாயுதம் தரித்து ஆஜான பாகுவகளான 2 மெய்க்காவலர்கள் படகின் இருபுறத்திலும் நின்று கொண்டிருந்தார்கள். பொன்னனும் இன்னொருவனும் படகு தள்ளி கொண்டு வந்தார்கள். படகு கரை சேர்ந்ததும் மெய்க்காவலர்கள் இருவரும் முதலில் இறங்கி, ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர சோழ மண்டலாதிபதி பார்த்திப மகாராஜா பராக் என்று கூவினார்கள். கரையில் நின்ற வீரர்கள் அவ்வளவு பேரும் கும்பிட்டு கைகளுடன் மகாராஜா வெல்க என்று எதிரொலி செய்தார்கள். படகை விட்டு இறங்கியதும் மகாராஜா பொன்னனுடைய குடிசை பக்கம் நோக்கினார். குடிசை வாயிலில் நின்று பார்த்து கொண்டிருந்த வள்ளியின் பேரில் அவருடைய பார்வை விழுந்தது. உடனே கையினால் சிமிக்கை செய்து அழைத்தார். வள்ளி விரைவாக ஓடி வந்து தண்டமிட்டாள். மகாராஜா எழுந்திருக்க சொன்னவுடன் எழுந்து பொன்னனுக்கு பின்னால் அடக்க ஒடுக்கத்துடன் நின்றாள். வள்ளி, உன்னை பொன்னன் நன்றாக பார்த்து கொள்ளுகிறானா என்று மகாராஜா கேட்டார். வள்ளி தலையை குனிந்து கொண்டு புன்னகை செய்தாள். பதில் சொல்ல அவளுக்கு நாய் எழவில்லை. அப்பொழுது மகாராணி, அவளை அப்படி நீங்கள் கேட்டிருக்க கூடாது. பொன்னனை நீ நன்றாக பார்த்து கொள்ளுகிறாயா என்று கேட்டால் பதில் சொல்லுவாள் என்றாள். மகாராஜா சிரித்துவிட்டு, வள்ளி, மகா